கோழியோட மண் முட்டை. ஷரத்தும் ஷீலாவும் 2 பேரும் குயவர்கள். கணவன் மனைவி 2 பேரும் வீட்டில் ரொம்ப அமைதியா சின்ன சின்ன குழந்தைங்களுக்கான மண் பொம்மைகள் செய்வாங்க. அப்புறம் அதை மார்க்கெட்ல கொண்டு போய் விற்பாங்க. அவங்களோட வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்தது. 2 பேர்கிட்டையும் 2 கோழிங்க இருந்தது. உன்னோட பேரு கோலி, இன்னொன்னோட பேரு குன்குன். கோலி ஒவ்வொரு நாளும் 2-3 முட்டைகள் இடும். அதை வச்சு அவங்க வாழ்க்கைய நடத்துவாங்க. அவங்க காலையிலயும் சாயந்தரமும் முட்டை சாப்பிடுவாங்க. அப்புறம் அதை சமைக்கவும் செய்வாங்க. இந்த மாதிரி அவங்க வாழ்க்கை போயிட்டு இருந்தது. ஆனா அதுவே இன்னொரு கோழி, அதாவது அதோட பேரு குன்குன், அது எப்பவுமே முட்டையிடாது. இது விஷயமா ஷீலா ஒரு நாள் தன்னோட புருஷன் கிட்ட சொன்னா, என்னங்க கேக்குறீங்களா? இந்த குன்குன் எந்த வேலைக்கும் ஆகாத ஒரு கோழி. நீங்களே பாக்குறீங்கல்ல, கோலி ஒவ்வொரு நாளும் 3-4 முட்டைங்களை இடுது. காலையில நாஷ்டா, அப்புறம் மத்தியான சாப்பாடு நிம்மதியா கிடைச்சிருது. ஒரு வேலைக்கான காய்கறி மட்டும் மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வர வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த குன்குனுக்கு தினமும் நான் தான் சமைக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு தானியங்கள் போடணும், அத குளிக்க வைக்கிறது, இன்னும் 100 கணக்கான வேலைங்க. ஆனா பாருங்க, அதால இன்ன வரைக்கும் ஒரு முட்டை கூட இட முடியல. நீங்க என்ன சொல்றீங்க? இத சமைச்சு சாப்பிட்டுடலாமா? நீ என்ன பேசுற? அது பிறந்ததுல இருந்து நாம தான் வளர்க்குறோம். அதை எப்படி நாம கொல்ல முடியும்? இதுக்கு மேல நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. ஆமா, நீங்க சொல்றதும் சரிதான். கோலி குன்குனுக்கு புரிய வச்சது. குன்குன், ஒருவேளை இவங்க உன்னை கொண்டுட்டாங்கன்னா அப்புறம் ஏன் நிலைமை நாருது? நான் இங்க தனியா இருந்து என்ன பண்றது? அப்புறம் நான் என்னைக்காவது முட்டையிடுறத நிறுத்திட்டேன்னா இவங்க என்னையும் கொண்டுடுவாங்க. ஆமா தங்கச்சி, நான் என்ன பண்றது? என்கிட்ட இவங்களுக்கு கொடுக்க முட்டை இல்லையே. அண்ணா பாரு, ஷீலா மண்பாண்டங்கள் செய்யறத நான் பல முறை பார்த்திருக்கேன் தெரியுமா? அப்புறம் தெரியுமா, நானும் மெல்ல மெல்ல மண்பாண்டங்கள் செய்யறதுக்கு கத்துட்டு இருக்கேன். என்ன சொல்ற? மண்பாண்டங்களா? ஒரு கோழியா இருந்துகிட்டு நீ மண்பாண்டங்கள் செய்வியா? அதை எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன் வா. குன்குன் மெல்ல மெல்ல ஒரு முட்டை செய்ய முயற்சி பண்ணுச்சு. அது பார்க்கறதுக்கு அப்படியே உண்மையான முட்டை மாதிரி தெரிஞ்சது. கோலி அதை பார்த்துட்டு சொல்லுச்சு, அடேங்கப்பா, இது பார்க்கிறதுக்கு அப்படியே உண்மையான முட்டை மாதிரி தெரியுது. என்ன நிறம் தான் வித்தியாசமா இருக்கு. இந்த முட்டைய நீ ஷீலா கிட்ட காட்டணும். ஒருவேளை இந்த முட்டைய ஷீலாவும் ஷரத்தும் பார்த்தாங்கன்னா அப்புறம் உன்னோட வாழ்க்கை தப்பிச்சிடும் குன்குன். நானும் அதை தான் எதிர்பார்க்கிறேன். மறுநாள் ஷீலா குன்குனை கொல்றதுக்காக கிட்ட வரும்போது அவ அங்க பார்த்தா, அதாவது குன்குன் நிறைய மண் முட்டைகளை செஞ்சு வச்சிருந்தது. அட, என்னது இது? அப்படியா? உண்மையாவே இத நீதான் செஞ்சியா குன்குன்? குன்குன் தலையசைச்சது. கொஞ்ச நேரத்துல ஷீலா கிட்ட ஒருத்தர் வந்தாரு. அவர் தன்னோட குழந்தைங்களுக்காக பொம்மைகள் வாங்க விருப்பப்பட்டாரு. அவரோட குழந்தை முட்டைக்கு பக்கத்துல போய் சொல்லுச்சு, அப்பா அப்பா, அந்த முட்டைய பாருங்களேன், எனக்கு இதுதான் வேணும். நல்ல விலைக்கு ஷீலா அந்த முட்டைய அவங்களுக்கு வித்தா. அப்புறம் அவ எல்லார்கிட்டயும் சொன்னா, என்கிட்ட ஒரு கோழி இருக்கு, அதுவும் ஒரு குயவன். அது அதோட கையாலேயே முட்டை செய்யும். சொல்லுங்க, யாருக்கு அது வேணும்? இது போல அவங்க வீட்டுக்கு வர மக்கள் கூட்டம் அதிகமாயிடுச்சு. அப்புறம் மக்கள் கோழி தன் கையால செய்யற முட்டைகளை வாங்கத்தான் ரொம்ப விருப்பப்பட்டாங்க. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி. என்னால முட்டை இட முடியாது, ஆனா எனக்கு முட்டை செய்யற திறமைய கொடுத்து என் உயிரை நீ காப்பாத்திட்ட. பால் கொடுக்கும் மாய மாடு. கிஷன்லால் ஒரு ஏழை விவசாயி. அவர் தன்னோட மனைவி விமலா, அப்புறம் அவரோட மாடோட அவரு வாழ்ந்துகிட்டு வந்தாரு. அவருக்கு அவரோட மாடுன்னா ரொம்ப பிடிக்கும். ராத்திரி பகலுன்னு அதுக்கு சேவை செய்வாரு. அதோட பாலை வித்தும் கொஞ்சம் விவசாயம் பண்ணியும் அவங்களோட குடும்பம் நடக்கும். ஒரு நாள் அவங்க வீட்டு வாசல்ல ஒரு விஷப்பாம்பு திரிஞ்சுகிட்டு இருந்தது. அந்த விஷப்பாம்ப அந்த மாடு கவனிச்ச உடனே அது கூட சண்டை போட ஆரம்பிச்சது. அதுங்க 2 சண்டை போடுறத பார்த்துட்டு கிஷன்லால் நடுவுல வந்துட்டாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே அந்த பாம்பு அந்த மாட்டை கொத்திருச்சு, மாடும் செத்துருச்சு. கிஷன்லால் அழுது அழுது அவரோட நிலைமை மோசமாயிடுச்சு. மாடு போனதுக்கு அப்புறமா அவரோட வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அவரோட மனைவி அவருக்கு நிறைய ஆறுதல் சொன்னாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சாப்பிடாம கொள்ளாம செத்து போன அந்த மாட்டையே நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க? அப்புறம் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். மறுநாள் மன உறுதியோட அவர் தன்னோட வயலுக்கு போனாரு. திடீர்னு அவரு வழி தடுமாறிட்டாரு. அவர் தன்னோட மாட்டை நினைச்சுக்கிட்டே தெரியாம ஒரு காட்டுக்குள்ள போயிட்டாரு. அங்க அவரோட கவனம் ஒரு கருப்பு எருமை மேல பட்டுச்சு. அது கால்ல ரத்தம் வந்துகிட்டு இருந்தது. அதோட 2 கால்லையும் அடிபட்டு இருந்தது. கிஷன்லாலோட மனசு அத பார்த்ததும் உருக ஆரம்பிச்சிருச்சு. அவர் எப்படியோ ஏதோ பண்ணி அத வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு. என்ன காரியம் பண்ணிருக்கீங்க நீங்க?
இப்படி ஒரு வயசான மாட்டை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இப்ப இதுக்கு என்ன உணவு கொடுப்பீங்க? ஏற்கனவே அந்த மாடு செத்து போனதுல இருந்து நம்ம குடும்ப சூழலே ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப இதை கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இது இன்னும் எத்தனை நாளைக்கு உயிரோட இருக்கும்? அதை கேட்டுட்டு கிஷன்லால் என்ன சொன்னாருன்னா, பரவாயில்ல, இருக்கட்டும் விமலா, இதுவும் ஒரு உயிரினம் தானே. நம்ம காளி இந்த நிலைமையில இருந்திருந்தா நம்ம அதை இப்படியே விட்டுடுவோமா என்ன? சரிங்க, இதுக்கு மேல உங்க இஷ்டம். எனக்கு என்ன வந்தது? கிஷன்லால் அந்த மாட்டுக்கு நிறைய சேவை செஞ்சாரு. மெல்ல மெல்ல அந்த எருமையோட 2 கால்களும் நல்ல குணமாயிடுச்சு. முன்னாடி எல்லாம் தன்னோட மாட்டை எப்படி அன்பா பார்த்துப்பாரோ அதே மாதிரி இந்த மாட்டையும் அன்பா பார்த்துக்கிட்டாரு. இந்த மாடு ஒன்னும் சாதாரண மாடு கிடையாது. ஒரு நாள் மறுபடியும் விமலா என்ன சொன்னாங்கன்னா, போதும், இதுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருங்க. இது பாலும் கொடுக்காது. வீட்டுல நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குன்னு தெரியுமா? சாப்பிடறதுக்கு வீட்டுல ஒரு பறிக்க கூட அரிசி இல்ல. இதுக்கே கொடுத்துக்கிட்டு இருங்க. எனக்கே விஷத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அவங்க வீட்டு சண்டைய பார்த்துட்டு ஒரு நாள் அந்த மாடு யோசிச்சது, இப்ப நேரம் வந்துடுச்சு. இப்ப நானும் கிஷன்லாலுக்கு உதவி செஞ்சாகணும். என்னோட உண்மையான உருவத்துல வந்து நான் இவருக்கு நன்றிய சொல்லணும். ஒரு நாள் கிஷன்லால் ரொம்ப பாசமா அந்த மாட்டை தடவி கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு அவரோட கவனம் அதோட மடி மேல போச்சு. அதை பார்த்து கிஷன்லால் அதிர்ந்து போயிட்டாரு. மாட்டோட மடியில இருந்து பால் கொட்டிக்கிட்டே இருந்தது. விமலாவும் அங்க வந்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா. அட, என்னங்க இது விடாம பால் கறந்துகிட்டே இருக்கு. இரு, நான் போய் பக்கெட் எடுத்துட்டு வரேன். விமலாவோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்லாம போச்சு. ராத்திரி பகலுன்னு அவளுக்கு விருப்பப்பட்ட அளவுக்கு அவளால பால் எடுத்துக்க முடியும். இப்போ அவங்க கிராமத்துக்கு மட்டும் இல்லாம இன்னும் 4 கிராமத்துக்கு அவங்க பால் போச்சு. அப்புறம் மெல்ல மெல்ல அவங்க கிட்ட நிறைய பணம் காசு சேர்ந்துச்சு. அதை சேர்க்க அவங்க சோர்ந்து போயிட்டாங்க. அவங்க இன்னும் நிறைய மாடுகளை வாங்கினாங்க, பெரிய வீடை கட்டினாங்க. அப்புறம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. கழுதையும் சேலையும். கங்கு கிட்ட ஒரு சின்ன கழுதை இருந்துச்சு. அத அவன் எல்லா வேலையும் செய்ய வைப்பான். நல்லா வேலை வாங்குவான். அப்புறம் ராத்திரி வயிறு நிறைய சாப்பிட கொடுப்பான். கழுதைக்கு எப்பவும் பாராட்டி பேசுறதுல சந்தோஷம் கிடைக்கும். அத யாருமே பாராட்டி பேசலன்னா அதுக்கு அன்னைக்கு நிம்மதியே இருக்காது. அது ரொம்ப வேலை செய்யுது இல்லையா, அதனால அதுக்கு பெருமை ஜாஸ்தி. ஒரு நாள் கங்கு கடவுளோட பெரிய சிலையை எடுத்துக்கிட்டு கழுத மேல வச்சு அத கிராமமா கூட்டிட்டு போனாரு. ஏன்னா பக்தர்கள் வணங்கணுங்கிறதுக்காக கூட்டிட்டு போனாரு. இதே போல அவர் கிராமமா போயிட்டு இருந்தாரு. ஜனங்க வணங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒவ்வொருத்தரா ஜனங்க வருவாங்க. அப்புறம் ஆரத்தி எடுப்பாங்க. கழுதைக்கும் பிரசாதங்கள் கொடுப்பாங்க. அது நல்லா சாப்பிடும். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது இப்ப என்ன நினைச்சுச்சுன்னா, அது ரொம்ப நல்ல வேலை செய்து அதோட பலம் அதோட தைரியத்தினால ஜனங்க அதை கூப்பிடுறாங்க, அப்புறம் பிரசாதம் கொடுக்கறாங்கன்னு நினைச்சிச்சு. இதெல்லாம் அந்த சிலையால தான் நடந்துச்சுன்னு அதுக்கு கொஞ்சம் கூட தெரியல. ரொம்ப திமிரு வந்ததால ரொம்ப தெனவட்டா கழுத நடந்துகிட்டு இருந்துச்சு. என்னன்னு சொல்றது? எந்த கிராமத்துக்கு நான் போனாலும் எல்லாரும் நல்ல நல்ல உணவுகளை கொண்டு வந்து எனக்கு கொடுக்கறாங்க. என்னோட முதலாளி இருக்காரு, இன்னைக்கு இவர் என்ன பத்தி நல்லா புரிஞ்சுப்பாரு. நான் ரொம்பவே சக்தி வாய்ந்தவன். நான் ஒன்னும் சாதாரணமான கழுதை கிடையாது. சும்மா மூட்டை தூக்குறவனும் கிடையாது. அவ்வளவு வேலை செய்யறேன். அது மட்டும் இல்லாம நான் ரொம்ப அழகானவன். அதனால எல்லாரும் என்ன பார்த்தபடி நிக்கிறாங்க. இத பார்த்ததும் என்னோட முதலாளிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். ஜனங்களோட ஆர்ப்பாட்டத்தை பாருங்க. எத்தனை கிராமத்தை தாண்டி வந்துட்டேன். என்ன குனிஞ்சு வணங்காத ஆட்களே கிடையாது. அப்புறம் என்ன பாராட்டாத ஆளுங்களே இல்ல. ஓஹோ கடவுளே, உன்னோட கருணையில கொஞ்சம் தாமதம் இருக்கலாம், ஆனா இருள் இல்ல. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த நாள் என்னோட வாழ்க்கையில எல்லாத்தையும் விட ரொம்ப அழகான ஒரு நாள். கழுத அது போக்குல ஒரு மாதிரி நடந்து வரத பார்த்ததும் கங்குவுக்கு அது மேல சந்தேகம் வந்துச்சு. அத அவன் கவனமா பார்த்தான். கழுத அவனை ஓர பார்வையில பார்த்துச்சு. என்ன பாக்குற? நான் யாருன்னு இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டியா? அப்புறம் என்னோட மதிப்பு, நான் ஒரு பெரிய மகான். இப்படி அப்படின்னு சாதாரண கழுத கிடையாது. அத பார்த்து கேட்டதும் கங்கு சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சான். ஏ முட்டாள் கழுத! ஐயோ முட்டாள் கழுதையே, இன்ன வரைக்கும் உனக்கு ஒரு விஷயம் தெரியவே இல்ல. நீ ஒரு பொதி சுமக்கிற கழுத. அப்புறம் இன்னைக்கு இது உனக்கு கிடைக்கிற பாராட்டு கிடையாது. அப்புறம் பூஜை பண்றதும் உனக்கு கிடையாது. இதோ
உனக்கு மேல இருக்காரு விநாயக பெருமான். அவருக்கு எல்லாரும் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. அவரைத்தான் வணங்குறாங்க. உனக்குள்ள எந்த ஒரு விசேஷமும் இல்ல. ஆமா, நீ என்ன நினைச்சுக்கிட்ட? உன்னை இவங்க பூஜை பண்றாங்கன்னா அதான் காட்டிட்டியே நீ ஒரு முட்டாளுக்கு முட்டாளுன்னு. கழுத தன்னோட தப்ப உணர்ந்துச்சு. ஓ, அப்ப உண்மை இதுதானா? கடைசியில நானும் முட்டாளாயிட்டேன். நீங்க சரியாதான் சொன்னீங்க.